ரத்னாமியாய் ம். சண்டே சமையல். இன்னைக்கு சண்டே சமையல் தான். சண்டே சமையல்ல என்ன ஸ்பெஷல்னா பிரியாணி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா போன வாரம் தான் நம்ம செஞ்சோம். நடுவுல இதெல்லாம் அடிக்கடி கொஞ்சம் பிரியாணி செய்வோம். குக்கர்ல போட்டுற டம்ல போடலையா? அது வந்து நீ ரைஸ் இன்னும் வாங்காம வச்சுன்னுக்குற பிரியாணி ரைஸ் வீட்டு சாப்பாடு சரி. வீட்டு சாப்பாடு ஏன்னா போன வாட்டி செஞ்சப்போ வீட்டு சாப்பாடு சாஃப்டா சூப்பரா வந்துச்சு. அதனாலதான் சரி இந்த வாட்டியும் நம்ம வீட் ரைஸ்லயே குக்கர்லயே தாளிச்சிடலாம்னு சொல்லிட்டு சிக்கன்லாம் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுட்டு போல தயிர்லாம் போட்டு ஊற வச்சுட்டேன். மசாலா தயிர்லாம் போட்டு ஊற வச்சுட்டேன். அப்புறம் 65 வந்து ஃப்ரிட்ஜில் அதையும் நல்லா ஊற வச்சுட்டேன். இன்னைக்கு பிரியாணி தாளிச்சிட்டு எனக்கு காலையில இருந்து எழுந்ததுல இருந்து வேலை இன்னும் நான் மாத்திரை போடல. என்ன டைம் ஆகுதுப்பா? 11 ஆகுது. இன்னும் மாத்திரை போடல. ரொம்ப கிட்ட காமிக்கிற ஏற்கனவே என்ன பார்த்தாலும் எனக்கே பயமாகுது. அதுக்கு நீ அங்க வர்ற அதனால இப்ப போய் மாத்திரை போடணும். இது கொஞ்சம் வதங்கின ஒன்னதான் போய் போட்டுட்டு ஹனி சிக்கன் செய்யலான்னு இருக்கேன். சண்டே ஸ்பெஷல் ஹனி சிக்கன் அப்படின்ட்டு இன்னைக்கு செய்யலான்னு. இன்னைக்கு ஈவினிங் வருவேன். அப்படி இல்லைன்னா நாளைக்கு போன் பண்ணி அதை வந்துருமான்னு சொல்லணும். முந்தாத்து பேசி சரியா பேசல. நேத்து போன் பண்ணவே இல்ல. அதுதான் பண்ணணும். இன்னைக்கு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்சா இப்ப செய்வேன். இல்லன்னு வச்சுக்க ஈவினிங் ஆச்சும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாமா? நல்லா தானே இருக்கும். ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. இன்னும் நாளைக்கு கூட செய்யுங்க, ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. இனி சரி வேலை இது பண்ணிக்கிற உடம்பு அவ்வளவுதான். வேத்து போகும். காத்து வசதியே இல்ல. இந்த ஒரு ஜன்னலும் திறக்கறது இல்ல. இந்த ஒரு ஜன்னல எவ்வளவு காத்து வரும்? ஃபேன் போட்டா இந்த அடுப்பு எரிய மாட்டாது. என்ன பண்றது? சின்ன குட்டி ஃபேன் இருக்கு. அது எவ்வளவு நேரத்துக்கு நான் இப்படியே வச்சுட்டு இருக்கு சமைக்கிறது. அதனால சரி ஆனி நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும்னு நிக்கிறேன். சரியான பிறகு எல்லாத்தையும் ஒண்ணு ஒண்ணா போட்டுட்டு இன்னைக்கு இதுதான் மாமா ஸ்பெஷல். முட்டை வேணுமா? வேணாம். நேத்தே ரோல் போட்டு இருந்தது சாப்பிட முடியும். நீட வச்சிருக்கியே ஒண்ணுதான் இருக்கு. அப்புறம் தண்ணியும் கலைச்சுவோமா? கேன் போட்டு விடுங்க. அப்பதான் நான் சமைக்க முடியும். கடுப்பா இருக்கு. என்னத்த சொல்றது? ஏத்து போகுது இன்னைக்கு கொஞ்சம் வேலையா. அது என்னன்னே தெரியல. ஒரு நாள் யார் முகத்துல முழிகிறேன்னு தெரியல. அன்னைக்கெல்லாம் ரோல் போடுறேன். பாத்திரம் நேத்து வீடியோல காமிச்சிருக்கேன் அவங்களுக்கு. ஃபுல்லா பாத்திரம் இங்க வரைக்கும் வந்துச்சு. இன்னும் வேற டைனிங் டேபிள்ல இருக்கிறது எல்லாத்தையும் ஒழிச்சு எடுத்துட்டு வந்து போட்டாங்களா. காலைல எழுந்து வந்தவொடனே எனக்கு அதே ஒரு டென்ஷனு. அந்த வேலைக்கு நான் ஏற்கனவே எனக்கு கை ரொம்ப நேரம் தூக்கி வேலை செய்ய முடிய மாட்டேங்குது. வலிக்குது, ஷோல்டர் வலிக்குது. அதுல இருந்து ரோல் பட்டுனத பாத்துனுங்க கம்முன்னு பத்துனத. அதனால நான் என்ன பண்ணேன், காலையில எழுந்து வந்து ஃபுல்லா பாத்திரம் அவ்வளவு வந்தது எல்லாத்தையும் விளக்கிட்டு மறுபடியும் என்ன பண்ணேன், எல்லாம் முடிஞ்சிருச்சுன்ட்டு காய்கறி இந்த வெங்காயம் எல்லாம் கட் பண்ணதுக்கு உக்காஞ்சா அம்மா வந்து கஞ்சி போடுறேன்னு சொல்லி 2-3 குக்கரை யூஸ் பண்ணி மறுபடியும் கடாயில அந்த இது சிக்கன் கொஞ்சம் ஈரல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் வதக்கி அவங்க சாப்பிடறதுக்காக அவங்க பண்ணிக்கினாங்க. அது தனியா யாரு அர்ஜுன்காலா கட் பண்ணிக்கோ. ஏதோ பேசிட்டே இருந்தேன். மாமாக்கு கால் வந்துச்சு. ஒரு நேரம் பேசிட்டு இருந்தாங்க. என்ன சொல்லிட்டு இருந்தேன்? நீயா சமையலை பத்தி தான் பேசிட்டே இருந்தோம் ரெண்டு பேரும். அது ஜிஎஸ்டி கால் வந்தனால அப்படி கட் பண்ணிட்டேன் நான். 2 மாசம் ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணணுமா, டேட் ஆகிடுச்சலாம் 10ஆம் தேதி பண்ணணுமா. சரி பண்ணிடலாம்னு சொல்லி சொல்லிட்டேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேடம் சமையல் செஞ்சுருக்காங்க. நான் எதுவும் சமைச்சு நான் எதுவும் வேலை பண்ணல. நம்மளுக்கு இந்த பர்சனல் வேலையாக ஒரு வாரமாக 10 நாளாக போயிட்டு இருக்கேன். அதாவது அந்த வீட்டில் எதுவும் ஹெல்ப் பண்ணலை. இன்னும் ரத்னம் தான் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா இது பண்ணுறாங்க கூட, அவங்களும் ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்களும் வெளியே போகிறனால பண்ண முடியல. நம்ம மேடம் தான் ஃபுல்லாக செஞ்சுட்டு இருக்கிறாங்க. பிரியாணி செஞ்சுட்டே இருக்கு. பொண்ணுக்கு கால் பண்ணணும், வந்தாலும் நான் பேசிட்டு வருவாங்களா. வாய்ஸ் மெசேஜ் பண்ணி வைங்க, வந்த உடனே பார்த்துட்டு பண்ணுவா. சரி ஓகே ஓகே. வெளியே போயிருப்பா கடைக்கு. சரி ஓகே செய்யுங்க. செஞ்சு முடிச்சு கூப்பிடுங்க திருப்பி. சரியா? ஓகே. ஆனியன் நல்லா ஃப்ரை ஆயிட்டு இருக்கு. இன்னும் நல்லா
கோல்டன் கலர்ல வரும், ஃப்ரை ஆகும். அதுக்கப்புறம் தான் நம்ம தக்காளி பச்சை மிளகாய் சேர்க்கணும். அது வரைக்கும் நல்லா ஃப்ரை ஆகும். ஹனி சிக்கன் செய்யறதுக்காக சிக்கன் பொரிச்சிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓவரா மசாலாலாம் இருக்காது, லைட்டாக தான் இருக்கும். அது ஹனி சிக்கனுக்காக நான் செஞ்சுட்டு இருக்கேன். இந்த பக்கம் ஹனி சிக்கனுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். பிரியாணியும் ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு ஹனி சிக்கன் செய்ய ரெசிபி வேணும்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அது ஹனி சிக்கன் செய்ய ஒரு வீடியோவா நான் போட்டு விடுறேன். இப்போதைக்கு நான் செஞ்சு முடிச்சிட்ட பிறகு ஹனி சிக்கனை காமிக்கிறேன். சண்டே சமையலுக்கு சொல்லிட்டு இருப்பேன். இப்ப என்ன பண்றீங்க? நானா ஹனி சிக்கன் செய்யறேன். ஹனி சிக்கனா கனி சிக்கனா? ஹனி 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 சிக்கன். ஹனினா தேன் ஊற்றி சிக்கன். அந்த பாபிகோல நம்மளுக்கு போன உடனே கொடுப்பாங்க தெரியுமா, அந்த சிக்கன் செய்ய. அந்த பக்கம் 65 ரெடி ஆயிட்டு இருக்கு. பிரியாணி ரெடி ஆயிடுச்சு, தம்ல இருக்கு. ஓகே ஓகே. இங்க பிரியாணி, இங்க ஹனி சிக்கன். நினைக்கிறேன் கொஞ்சம் சில்லி ஃபிளேக்ஸ். வாட்டில் கொடுக்குறானா? அதெல்லாம் அது 65. அது வேற இது வேற. மாசாடி இதான் ஹனி சிக்கன் சொன்னானே. நான் ஹனி ஊத்தல. அதான் ஊத்துன அது சாஸ். அப்ப அங்க பாட்டுல இருக்குது என்னது? இது வேற, இது வேற. ஹனி சிக்கன் ஹனி ஹனி ஊத்துறாங்க பாருங்க. ஹனி சிக்கன். ஹனி ஊத்துற உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணி. அப்படியா? இது நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. எப்படி இருக்க? நான் பாக்குறேன். நானும் இதான் ஃபர்ஸ்ட் டைம் செய்யறேன். நல்லா பார்க்கவே அப்படியே சாப்பிடலாம் போல தோன்றது. சண்டே ஸ்பெஷல் ஹனி சிக்கன் எப்படி இருக்கு? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நீங்களாம் செஞ்சு சாப்பிடுங்க. ஏன்னா இங்க வாங்கன்னு சொல்ல முடியாது. அதால நீங்க இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு சொல்லுங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கா. எல்லாருக்கும் தான் ஆசையா இருக்கும் பார்க்குற ஆசை. எல்லாம் தான் கறி, ஆனா அதை செய்யறதுல வித்தியாசம் வேற இருக்கு. இந்த வாய், இந்த நாக்கு இருக்குது பாரு. பாப்பா வந்துச்சுன்னா நல்லா இருக்கும். அதுதான் சொல்றேன் நான். குழந்தை பொண்ணு சாப்பிடுவா. எப்படி இருக்கு நம்ம ஹனி சிக்கன்? எப்படி இருக்கு பாருங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. நான் வந்து ரெசிபி எங்க காமி என்ன காமி, நான் ரெசிபி வந்து சொல்லலை. உங்களுக்கு அப்படி வேணும், இதோட ரெசிபி வேணும்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் வந்து ஹனி சிக்கன் ரெசிபி உங்களுக்கு சொல்றேன். 65 ரெடி ஆயிடுச்சுன்னா அம்மா பசிக்குதுன்றாங்க, சாப்பாடு. ஓகேவாம்மா? எக்கு மட்டும் பாயில் பண்ணல விட்டேன் நான். வேணாம், இவ்வளவு இருக்கு மட்டும். ஓகே. ஹனி சிக்கன், அப்புறம் பேர் என்னது, 65 பிரியாணி ரெடி. அங்க வந்து ஒரு ஸ்பூன் எடு. எனக்கு கொடுத்து முதல்ல டேஸ்ட் பார்க்க சொல்றாங்க பாருங்க. ஒன்னே ஒண்ணுதான் வச்சிருக்கேன், டேஸ்ட் பாரு. இருங்க இருங்க, அதை உடைக்கணும். கொதிக்குதே தேன் எல்லாம்.
ஓ மை காட், விட முடியே. சூடா இருக்குல்ல. சரி, நல்ல கொடை மிளகாவை சாப்பிட்டு வரலாம். ஹனி சிக்கனோட வச்சு சாப்பிட நல்லா இருக்கும். என்ன கடையில விக்கிற மாதிரி இருக்கா? அதை விட நல்லா இருக்கு. கடையில வந்து ஹனி சிக்கன் சொல்லுவாங்க, ஹனி எங்கேயோ இருக்கும். நம்ம வந்து வீட்ல ஹனி நல்லா ஊற்றணும். அதுக்குன்னு ரொம்பவும் ஊத்திடக்கூடாது. சிக்கனோட வச்சு சாப்பிட்டு பாரு. ஆ, எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் கிளாஸா? பாப்பா ஆ அப்படியே நல்லா இருக்கு. உண்மையாதான் ஓகே. நீ நல்லா பண்ணிருக்க. பாக்குறவங்களுக்கும் தெரியும் நீங்க பண்ற சார்ஜ் எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்கு. நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க வீட்டுல செஞ்சு. அருமை அருமை. சாப்பிடுமா? ஐயா, பிரியாணி பச்சடி 65 வேணாம். ஏன்னா தனியா அவங்க சாப்பிட்டாங்க, அதனால ஹனி சிக்கனே சாப்பிடுறேன்னு. என்னாச்சு? அருமை. ஆ? ஏ வாயில வழி. டேஸ்டா இருக்கா? லெக் பீஸ் கடி அப்படியே தூக்கி வரேன். என் மாயா என்ன எப்படி ஹனி சிக்கன் தனியா சாப்பிடுமா? அப்பதான் நல்லா இருக்கும். பிரியாணியோட சாப்பிட்டீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். அதெல்லாம் தனியா சாப்பிடணும். என்னாச்சு? நல்லா இருக்கா எல்லாமே? டேஸ்ட் நல்லா இருக்கு. அருமையான சாப்பாடு. வருவான் பாரு, எல்லாமே சாப்பிட்டு சொல்லுவாங்க பாரு. நல்லா பண்ணிருப்பேன். சாப்பாடு மசாலா எல்லாம் நல்லா 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 ஏ வாழைப்பழமா இருக்கு. அல்டிமேட்டா இருக்கா? 100க்கு 100 மார்க்கு. இன்னைக்கு ஹனி சிக்கன் எடுத்து கடி. அடிக்கட்டே இருக்கிறாளே. அப்பா நீ பிரியாணியே சாப்பிடுறிய, அதே கடிக்கணும். வாழை மாதிரி மட்டும் சாப்பிடுறாங்க. அதை அப்படியே எடுத்து கடிச்சு சாப்பிடு. நல்லா சாப்பிடு. ஒரு நாள் சாப்பிடு. ஆமா, கடிச்சு சாப்பிடு. மை காட், அப்படியே கட்டி. எப்படி சீவில பெரு பாண்டி மாதிரி கட்டியா? பாருங்க எப்படி இருக்கு. ஒன்னும் சொல்லிக்க முடியலன்றியா? நல்லா இருக்குமா? சரி, ஓகே, பாஸ் ஆயிட்டனா? 100க்கு 100 மார்க்கு. சரி, ஓகே ஓகே, சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்க. என்ன மாமா சாப்பிட்டு டேஸ்ட் சொல்லுங்க. சிக்கன் பிரியாணி, மாம்பழம், ஹனி சிக்கன் எப்படி இருக்கும்? ஹனி சிக்கன் ஓவர் ஸ்வீட் போல. அப்படி ஒண்ணும் இல்லையே, நல்லா இருக்கு. ஜூசியா இருக்கா? ஓவர் ஸ்வீட்டாக இருக்கு, நல்லா இருக்கு. பிரியாணி கொஞ்சம் வீட்டு சாப்பாடு நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? எல்லாமே சூப்பரா நல்லா இருக்கு. சாப்பாடு நல்லா இருக்கு. ஹனி சிக்கன் ஹோட்டல்ல இருக்கவா செய்யறேன்னா அதுக்கும் மேல நீங்க சொல்லுங்க. சாஃப்டா இருக்கு. ஸ்வீட் அதிகமாக தெரியுது. அருண் நல்லா இருக்கு. ஓகே, சாப்பிடுங்க. நீங்களா செஞ்சு ஹனி சிக்கன்? வேற தாலி எங்க விட்டு அப்படி வைக்கிறீங்க? எனக்கு கை காட்டு சாப்பிட்டு இருக்கோம்ல, நல்லா சாஃப்டா இருக்குல்ல? நல்லா இருக்கு. சாப்பிட்டு விடுங்க கீழே. அவங்க சாப்பிட்டாங்க. சூடா செய்யும் போதுமே அவங்களுக்கு பசி. அப்பவே போட்டு கொடுமா. நாங்க செஞ்ச உடனே போட்டு கொடுத்துட்டேன். நீங்க தான் வெளியே போயிருந்தீங்களா? நல்லா இருக்கு. ஹனி சிக்கனும் நல்லா இருக்கு. சாப்பிட்டா ஹனி கொஞ்சம் கூட விட்டாதான் நல்லா இருக்கும். அதுக்குன்னு ஒண்ணுமே இல்லைன்னா அப்புறம் நல்லா இருக்காது. இதுதான் நல்லா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்க சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ஏசி கூட படுக்க வேண்டியதுதான்.
ரொம்ப நல்லா இருக்கு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க உங்க வீட்லயும். ஓகே. பிடிச்சிருச்சுன்னா எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நாங்க இதோட முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு புது வீடியோல உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பை.